வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிஜேபியை மிக கடுமையாக எதிர்த்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பேசுவதும் அரசியல் நிலைப்பாடுகளை எடுப்பதும் தேர்தலை மையமாக வைத்துத்தான். பிஜேபி எதிர்ப்பு தான் இங்கே எலெக்ஷன் ரிசல்ட்டை கொடுக்கும், எலக்ட்ரல் டிவிடெண்ட் கொடுக்கும்னுவாங்க. சிறுபான்மையின மக்கள் வாக்குகளை மொத்தமாக கவருவதற்கு பாஜக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு கைவந்த கலை. ஏன்னா அமித்ஷா அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு மாத காலம் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா பீகாரை முடிச்சுட்டா அடுத்து தமிழ்நாடு மேற்கு வங்கம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் உங்களோட பாட்சா பலிக்காது எந்த ஷா வந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கரெக்டாக பிஜேபிக்கு எதிராக நாங்கள் தான் களத்தில் நிற்கிறோம் என்று தங்களை பொசிஷனிங் பண்ணிக்கிறதுன்னு நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலம் இங்கே இருக்கக்கூடிய 16-17% குறைந்தது 15க்கும் மேற்பட்ட சிறுபான்மையின வாக்குகளை மொத்தமாக அள்ளிவிடலாம் என்று திமுக கருதுகிறது. பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்கே பண்ண முடியாது. வரக்கூடிய தேர்தலை பிஜேபிக்கும் திமுகவுமான தேர்தல் என்று அவர்கள் மாற்ற பார்க்கிறார். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுன்னு மாற்றினாங்கன்னா அட்வான்டேஜ் அண்ணா திமுக, ஆனால் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் மாற்றினாங்கன்னா திமுக அட்வான்டேஜ் அதிகம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அது ஓரளவு சரியான ஒரு நிலைப்பாடு என்று கூட கூறலாம். சரியான வித்தின் கோட் வெற்றி வாய்ப்பை பொறுத்த அளவு. இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து இங்கே இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து பயங்கரமாக பிஜேபி திட்டுறாங்க. இது தமிழ்நாட்டு அளவில் எதிரொலிக்கிற மாதிரில இந்திய அளவில் எதிரொலிக்குதா? நீங்கள் என்ன? இல்லை இந்திய அளவுலேயும் அவங்க தங்களை பொசிஷன் பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியில் அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. என்ன சொல்ல போனீங்கன்னா சனாதனத்துக்கு எதிராக அந்தந்த மாநில தேர்தலில் இந்தியா கூட்டணியோ திமுகவோ வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே சனாதனம் என்பதன் பொருள் வேறு, இங்கே பொருள் வேறு. சங்கி கூட்டம் பயன்படுத்துறதுக்கு பாஜகவே சொல்லியிருக்காங்க. இந்துக்கள் எல்லாரையும் சங்கி கூட்டம் சொல்கிற உதயநிதிக்கு அரசியல் அனுபவம் போதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கி கூட்டன்றது வேற, சனாதன தர்மன்றது. சனாதன தர்மன்ற வார்த்தையை உதயநிதி இப்பொழுதெல்லாம் பயன்படுத்துவதே இல்லை. எனவே அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசும்போது என்ன சொன்னால், விஜய்க்கு மைனாரிட்டி ஓட்ஸ் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கையில் இருக்கிறார். எல்லா மைனாரிட்டி வந்து விஜய்க்கே ஓட் போட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சார் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையின மக்கள், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பாலும் என்னுடைய கணிப்பு திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். 2026 திமுகவுக்கு பாஜக எதிர்ப்புன்ற ஒரு ஆயுதம் மட்டும் போதுமா சார்? இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் போதாதுங்க. அவங்க அப்படி அதை கொண்டு போக விரும்புகிறாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க அதை அப்படி கொண்டு போக விரும்புகிறாங்க. தொடர்ந்து சிறுபான்மையின மக்களுக்கு தாங்கள் தான் காவலர்கள் என்பதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப என்னை பொறுத்தவரையும் மக்கள் இதில் ஏமாற மாட்டாங்க. தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ வரக்கூடிய நாட்களில், இப்போ கடந்த மாதங்களில் தொடர்ந்து திமுக மேடைகளில் பாஜக நீங்கள் உங்கள் சங்கி கூட்டங்களே கூட்டு வந்தாலும் சரி நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களோட முழுக்கமாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து பாஜகவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோசமாக. எலெக்ஷன் நெருங்குறனாலையா இல்லை பிஜேபி எதிர்ப்பில் திமுக மட்டும்தான் உறுதியாக இருக்கா? திமுக உறுதியாக இருப்பதாக இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. இருப்பதை விட அதிகமாக காட்டிக்கொள்கிறது. பிஜேபி எதிர்ப்பு தான் இங்கே எலெக்ஷன் ரிசல்ட்டை கொடுக்கும், எலக்ட்ரல் டிவிடெண்ட் கொடுக்கும்னுவாங்க. சிறுபான்மையின மக்கள் வாக்குகளை மொத்தமாக கவருவதற்கு பாஜக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு கைவந்த கலை. அது தேவையான எதிர்ப்பு, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் காட்டிக்கொள்வது போல் அது ரொம்ப ஆழமான எதிர்ப்பா என்றால் அதற்கான கேள்வி பதில் வேறு. தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை 26 திமுக ஆட்சியை தக்க வைத்து கொண்டால் நமக்கு தெரியாது என்ன நடக்கப் போகுதுன்னு. ஒருவேளை இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு இவர்களை வந்தால் கண்டிப்பாக 21-26 இந்த அளவுக்கு ஆன்டி பிஜேபி இருக்குமான்றது சந்தேகத்துக்குரிய விஷயம். அப்பொழுது அது கணிசமான அளவு மட்டுப்படலாம், குறைக்கப்படலாம். ஏன்னா அடுத்த 5 வருஷம் கவர்மெண்ட்டை 3 வருஷம் பிஜேபியை ஃபேஸ் பண்ணணும். தொடர்ந்து நீங்கள் பிஜேபியோட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பெர்பச்சுவலி யூ கேனாட் பி ஆன் வார், பெர்பச்சுவலி ஆன் வார் மோட். தொடர்ந்து நீங்கள் மத்தியில் இருக்கவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அந்த அனுபவம் அவர்களுக்கு கை கூடலாம். ஆனால் தேர்தலை அவர்கள் பிஜேபி எதிர்ப்பை மையமாக வைத்து தான் சந்திக்கப் போகிறார்கள். இன்னும் கடுமையாக பிஜேபி எதிர்ப்பை பேசுவாங்க. இப்போ இருக்கிறத விட கடுமையாக பேசுவாங்க. இந்தியாவிலே நாங்கள் தான் பிஜேபி எதிர்ப்பு நம்பர் 1ன்னு காட்டிக்கொள்வார்கள். ஒருவேளை வெற்றி பெற்றால், ஆட்சி தக்க வைத்து கொண்டால் பிஜேபி எதிர்ப்பு கணிசமாக குறையும். அதை நீங்கள் உணர்வதும் உங்களுக்கு கடினம். அந்த அளவுக்கு அவர்கள் சாமர்த்தியசாலிகள். ஏன்னா அமித்ஷா அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு மாத காலம் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா பீகாரை முடிச்சுட்டா அடுத்து தமிழ்நாடு மேற்கு வங்கம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் உங்களோட பாட்சா பலிக்காது எந்த ஷா வந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கரெக்டாக பிஜேபிக்கு எதிராக நாங்கள் தான் களத்தில் நிற்கிறோம் என்று தங்களை பொசிஷனிங் பண்ணிக்கிறதுன்னு நிலைநிறுத்திக் கொள்வதன் மூலம் இங்கே இருக்கக்கூடிய 16-17% குறைந்தது 15க்கும் மேற்பட்ட சிறுபான்மையின வாக்குகளை மொத்தமாக அள்ளிவிடலாம் என்று திமுக கருதுகிறது. அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. நிச்சயமாக சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் கணிசமாக திமுக பக்கம் போவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா மத்தியில் பிஜேபி செய்து கொண்டிருக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்கள் சிறுபான்மையின வாக்குகளை திமுக பக்கம் தான் நகர்த்தும்.
விஜயால் தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் எந்த அளவுக்கு அந்த வாக்குகளை வாங்க முடியுதுன்றது பெரிய சந்தேகத்துக்குரிய கேள்வி தான். மைனாரிட்டி ஓட்ஸை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிஜேபியை மிக கடுமையாக எதிர்த்து ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பேசுவதும் அரசியல் நிலைப்பாடுகளை எடுப்பதும் தேர்தலை மையமாக வைத்துத்தான். பிஜேபி எதிர்ப்பில் நாங்கள் தான் நம்பர் 1 என்று தங்களை அந்த பொசிஷனிங் பண்ணிக்கிற அரசியலில் வந்து பொசிஷனிங் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்லாட் எந்த ஸ்லாட்டில் நீ போய் உட்கார்றது முக்கியம். அதில் அவர்கள் தங்களை மிக அழகாக பொசிஷனிங் செய்து கொள்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலை பிஜேபிக்கும் திமுகவுமான தேர்தல் என்று அவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள். திமுகக்கும் அண்ணா திமுகக்குன்னு மாற்றினாங்கன்னா அட்வான்டேஜ் அண்ணா திமுகவுக்கு, ஆனால் திமுகவுக்கும் பிஜேபிக்குன்னு மாற்றினாங்கன்னா திமுக அட்வான்டேஜ் அதிகம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அது ஓரளவு சரியான ஒரு நிலைப்பாடு என்று கூட கூறலாம். சரியான வித்தின் கோட் வெற்றி வாய்ப்பை பொறுத்த அளவில். ஆகவே நடப்பது சட்டமன்ற தேர்தல். இது ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னும் போது தமிழ்நாட்டில் 3% இல்லாத பிஜேபியை கொண்டு வந்து எதிரியாக சித்தரிப்பது என்பது பொசிஷனிங் பண்ணுறதுன்றது வந்து வெற்றி வாய்ப்புக்கான ஒரு கண்ணோட்டம். அது ஏன்னா நான் தமிழ்நாட்டு அளவில் பார்க்கல சார், இந்திய அளவில். ஏன்னா ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறாரு, சனாதானம்ன்ற ஒன்றை எதிர்க்கிற ஒரு முற்றிலும் இருந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் வருது. இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ந்து இங்கே இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து பயங்கரமாக பிஜேபி திட்டுறாங்க. இது தமிழ்நாட்டு அளவில் எதிரொலிக்கிற மாதிரி இல்லை, இந்திய அளவில் எதிரொலிக்குதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இந்திய அளவுலேயும் வந்து அவங்க தங்களை பொசிஷன் பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியில் அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. என்ன சொல்ல போனீங்கன்னா சனாதனத்துக்கு எதிராக அந்தந்த மாநில தேர்தலில் அந்த இந்தியா கூட்டணியோ திமுகவோ வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே சனாதனம் என்பதன் பொருள் வேறு, இங்கே பொருள் வேறு. அங்கே சனாதனத்தை எதிர்ப்பானா ஓட்டு போடும் உனக்கு. சனாதனமும் இந்து மதமும் ஒன்று அங்கே. இங்கே சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. அதனால் வந்து இங்கே சனாதனத்தை எதிர்ப்பண்ணி தாராளமாக பேசிக்கலாம். ஆனால் நீ இதே தமிழ்நாட்டு வெளியில் போய் கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளாவில், மத்திய பிரதேசில், குஜராத்தில், பாம்பேயில், டெல்லியிலலாம் பேசுனீங்கன்னா ஓட்டு விழாது. காங்கிரஸ் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லையா. சனாதன தர்மத்தை பற்றின கருத்தில் காங்கிரஸுக்கு திமுகவோட உடன்பாடே கிடையாது. திமுகவும் இதை தமிழ்நாட்டை தவிர வெளியில் எங்கேயும் பேச மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசினப்போ அது எங்களோட கருத்து இல்லை, அது சொல்லிட்டாங்க. இங்கே வந்து அது நீ பேசினாலும் பேசாட்டியும் மக்கள் இங்கே மதவெறிக்கு எதிரானவர்கள். அங்கே நிலைமை வேறு. அங்கே நீ சனாதன தர்மம்னா அது வந்து இந்து தர்மம், இங்கே சனாதன தர்மம்னா மதவெறி. அது இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திமுகவே அதை அடைக்க தான் வாசிக்குது. அதற்கு பிறகு சனாதன தர்மத்தை பேசி உதயநிதிக்கு எதிராக வழக்குகள் இந்தியா முழுவதும் போடப்பட்டு இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்த ஏப்ரல் என்னமோ மறுபடியும் வழக்கு வருது. எல்லா வழக்கையும் ஒரே ஸ்டேட்டில் போட சொன்ன கேஸ். இப்போ சனாதன தர்மத்தை பற்றி எங்கேயுமே உதயநிதி பேசுகிறதே கிடையாது, பேச முடியாது. ஏன்னா வழக்குகள் இன்னும் வந்து அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அதாவது எல்லா கேஸையும் பல்வேறு மாநிலங்களில் போட்ட வழக்குகளை ஒரே இடத்தில் போட வேண்டும் என்று உதயநிதி போட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னமும் நிலுவையில் இருக்கிறது. அடுத்த பிப்ரவரியோ இல்லை ஏப்ரலில் விசாரணைக்கு வருகிறது. அது வரும்போது ஜனவரியோ பிப்ரவரியோ நினைக்கிறேன், அல்லது ஏப்ரலில் விசாரணைக்கு வருது. அடுத்த ஆண்டு வருது. அது எலெக்ஷனுக்கு முன்னால். அவரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு சனாதன தர்மம் என்றதோ அந்த வார்த்தையை கூட உதயநிதி பயன்படுத்துவதில்லை. ஆனால் இப்போ பயன்படுத்தியிருக்காரு சார். சங்கி கூட்டம் பயன்படுத்துனதுக்கு பாஜகவே சொல்லியிருக்காங்க, இந்துக்கள் எல்லாரையும் சங்கி கூட்டம் சொல்கிற உதயநிதிக்கு அரசியல் அனுபவம் போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கி கூட்டன்றது வேறு, சனாதன தர்மன்றது வேறு. சனாதன தர்மன்ற வார்த்தையை உதயநிதி இப்பொழுதெல்லாம் பயன்படுத்துவதே இல்லை. ஏனெனில் அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. எனவே இதை வைத்தெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இங்கே சனாதனத்தை பற்றி நீ பேசணுன்னு அவசியமே இல்லை ஜெயிக்கிறதுக்கு. இங்கே பாஜக எதிர்ப்பு என்பது மக்கள் மத்தியில் பரவலாக எதிர்க்கிறதாலே சனாதன தர்மன்ற வார்த்தையை பயன்படுத்தாமலே திமுக ஜெயிக்க முடியும். மாறாக அந்த வார்த்தையால் அவங்களுக்கு சிக்கல் வட இந்தியாவில் உருவாகிறது. அதனால தான் வந்து ஒரே ஒரு முறை பேசிய 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய உதயநிதி அதற்கு பிறகு அதை பேசவே இல்லை. போன செப்டம்பரில் அந்த மீட்டிங்கில் அவர் பேசினார். இந்த 1.25 ஆண்டில் அதுக்கு பிறகு அவர் பேசவே இல்லை. எனவே அதை கடந்து போகணும். நம்ம இதை பழசையே பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பிஜேபி எதிர்ப்பை பிரதான ஒரு ஆயுதமாக திமுக வரும் தேர்தலில் கையில் எடுக்கிறது. தங்களுடைய ஆட்சியின் சாதனைகள், அதற்கு அடுத்து பிஜேபி எதிர்ப்பு. அதிமுக எதிர்ப்பை விட அவர்கள் பிஜேபி எதிர்ப்பை பிரதானப்படுத்தப் போகிறார்கள். ஏனெனில் சிறுபான்மையின வாக்குகளை குறிவைத்து எடுக்கப்படுகிற ஒரு போர் தந்திரம் அது. அப்படித்தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசும்போது என்ன சொன்னால், விஜய்க்கு மைனாரிட்டி ஓட்ஸ் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கையில் இருக்கிறார். எல்லா மைனாரிட்டியும் வந்து விஜய்க்கே ஓட் போட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். மைனாரிட்டி எல்லாருமே புதுசாக வந்த எல்லாரும் ஒரு ஆள் தேர்ந்தெடுப்பாங்க, இல்லை திமுக தான் நமக்காக நிற்கிற ஒரு கட்சின்னு திமுக தேர்ந்தெடுப்பாங்களா? சார் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையின மக்கள், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பாலும் என்னுடைய கணிப்பு திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா விஜய்க்கு போடுறதால அவர்களுக்கு விஜய்க்கு போட வேண்டும் என்று அதில் கணிசமான பேருக்கு ஆசை கூட இருக்கலாம். ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி போடுவதால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை சிதறடித்து அதிமுக பாஜக கூட்டணியை வெற்றி பெற வைத்து விட முடியும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையின மக்களை பொறுத்தவரையில் யார் வர வேண்டும் என்பது முக்கியம் இல்லை, யார் வரக்கூடாது என்பது முக்கியம்.
தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதில் 90% சிறுபான்மையின மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். வெவ்வேறு கட்சிகளில் இருந்தாலும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டால் அது சாத்தியப்படும்னு. புதுசாக வர விஜய்க்கு போடுறதால பிரயோஜனம் கிடையாது. அது அன்டெஸ்டட். ஆசை வேற, பயன் வேற. பயன் வேற. அவங்க பெரும்பாலான, நான் சொல்வது 90% என்பது நீங்கள் 80% என்று கூட வைத்துக்கொள்ளலாம், சேஃப் சைட். ஒரு 80% சிறுபான்மையின வாக்குகள் பதிவாகக்கூடியதில் 80% சிறுபான்மையின வாக்குகள் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் போகும். விஜய் எல்லா சிறுபான்மையின மக்களும் தனக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனமானது என்று அண்ணாமலை சொல்லக்கூடிய கருத்து நியாயமானது தான் எனக்கு தோணுது. அது கரெக்டு தான் அண்ணாமலை சொல்கிறார். பாஜக எதிர்ப்பை திமுக சரியாக கையாளுதா சார்? திருப்பரங்குன்ற இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை நடக்கக்கூடிய RSS இந்துக்கள் இந்த சார்ந்த விஷயங்களில் திமுக சரியாக கையாளுதா இல்லை நவுலுதா சார் வாக்குகள்? அப்படி சொல்ல முடியாதுங்க. அது நீங்கள் திருப்பரங்குன்றம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. அது நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதை செய்ய முடியாது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி அதை செய்ய முடியாது. இப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் GR சாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட்டு தான் சரி, போய் தீபத்தை ஏற்றுங்கன்னா திமுக அரசு என்ன செய்யும்? ஏற்றாகணும், வேறு வழி இல்லை. ஏற்றுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ நீங்கள் மீற முடியாது. ஆகவே இந்த சிக்கல் இதில் இருக்குது. ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்த மாட்டேன் என்று அடம் பிடிப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல், நீதிமன்ற தீர்ப்பு அல்லாமல் பாஜகவோட அஜெண்டாவை எதிர்ப்பதில் இல்லை. அது வேற. ஆனால் அவங்க இந்துக்களை எதிர்க்கல, பாஜகவை தான் எதிர்க்கும், RSS எதிர்க்குன்னு சொன்னாங்க. நீதிமன்ற தீர்ப்பை 2 முறை ஒரு ஜட்ஜு கொடுத்த பிறகு நீங்கள் அதை அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு அரசாக திமுகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகம். சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதிர்ப்பது என்பது வேறு. கொள்கை ரீதியாக பிஜேபி எதிர்ப்பதில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய சொகுசு ஒரு அரசாக நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்லும்போது இருக்காது. அங்கே சிக்கல் நிறையா இருக்குது. வரும் நாட்களில் அதை அவர்கள் உணர்வார்கள். இன்னும் இப்போதைக்கு பிரச்சனை கொஞ்சம் ஓஞ்சி இருக்குது. ஏன்னா டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் அமர்வு நேற்றைக்கு முழுவதும் நடந்த விசாரணையை பற்றி பார்க்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டெவலப்மெண்ட், இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் என்னென்னா, சமரச பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா என்று 2 தரப்பையும் பார்த்து நீதிபதிகள் கேட்கிறார்கள். என்னை கேட்டால் அதுதான் சரியான அப்ரோச். இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருதுன்னா, ஒரு வழிபாட்டு தளத்தில் 2 சமூகங்களுக்கிடையே யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை வருதுன்னா, பேச்சுவார்த்தை தான் ஒரே தீர்வு என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கோர்ட்டுன்னு போனீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் தோற்றுருவாங்க. கண்டிப்பாக ஒரு பக்கம் கோர்ட்டில் போய் நிற்கிறதுல இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் தோற்றுருவான். ஒருத்தன் தோத்துட்டானா அந்த ரணம் அவனுக்கு இருக்கும். அதுவும் தனி மனிதர்களாக இருந்தால் அது பரவாயில்ல. இது ஒரு சமூகம். 2 சமூகங்களுக்கிடையே பிரச்சனைன்னும் போது, நீ என்ன தான் இந்துக்கள் இல்லைன்னாலும் தீபம் ஏற்றணும்னு சொல்லக்கூடிய தரப்பு இந்துக்கள் தரப்பு தான். பெரும்பாலான இந்துக்கள் அதை ஆதரிக்கிறாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் அந்த கோரிக்கையை முன்வைப்பவர்கள் அடிப்படையில் இந்துக்கள். இன்னொரு தரப்பு இஸ்லாமியர்கள். இவங்களை நீங்கள் கோர்ட்டுக்குன்னு போய் தீபத்தூணு அது இது நீங்கள் சர்வே நம்பர், அந்த நம்பர், இந்த நம்பர்னு பெரிய நிபுணர்களை வச்சுலாம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்த ஒரு தீர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா ஒரு தரப்பு காயப்படும், எதிர்பாராத தீ பற்றிக்கிறோம். ஒரு தரப்பு ஏமாற்ற முடியும். அது நல்லது கிடையாது. சமரச தீர்வு தான். அழகாக கேட்டிருக்காங்க நேற்று நீதிபதிகள், நீங்கள் சமரசமாக பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள விரும்புகிறீர்களான்னு. ஐ திங்க் அவங்க தர்கா தரப்பில் சரின்னு சொன்னதாக எனக்கு சப்ஜெக்ட் கரெக்ஷன் சரின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த தரப்பில் திருப்பரங்குன்றம் இவங்க இந்துக்கள் அந்த தீபத்தை ஏற்றணுன்றவங்க தரப்பில் அதற்கான பதில் சரியாக கொடுக்கப்படவில்லை. யோசித்து சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ரெக்ஸு, இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சமரசமாக நீதிபதிகள் சொன்னது ரொம்ப அற்புதமான யோசனை. இத்தகைய தாவாக்களில், இத்தகைய பிரச்சனைகளில் நிச்சயமாக சமரச தீர்வு, பேச்சுவார்த்தை தீர்வு தான் இறுதியானது நான் நம்புகிறேன். ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பில் ஒரு பெரிய ரிஸ்க் என்னென்னா, ஒரு தரப்பை ஏமாந்துடும். அது நல்லது கிடையாது. ஒரு தரப்புக்கு மனம் காயப்படுகிறதுனா அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தனிநபர்னா விட்டுறலாம். சமூகம் கரெக்ட். அப்போ பேச்சுவார்த்தை தாங்க ஒரே தீர்வு. அதை நோக்கி இது நகர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லை நாங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போவோம்னா பல வருடங்கள் ஆகும். அதையும் சொல்லிடுறேன். 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆகும். பாபர் மஸ்ஜித் மாதிரி. அதுவும் நல்லதில்லை. இது வருடம் பிரச்சனையாக உருவெடுப்பதும் நல்லதில்லை. பேசி தீர்த்து கொள்வது என்பது என்னை பொறுத்தவரையில் அற்புதமான யோசனையை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். சமரச பேச்சு இந்த மாதிரியான இஷ்யூஸில் பேசி தாங்க தீர்த்துக்கணும். கோர்ட்டுக்கு போகிறதால பிரயோஜனம் கிடையாதுங்க. ஒரு சிவில் டிஸ்பியூட்லேயே, சொத்து தகராறுலேயே பேசி தீர்த்துக்கிட்டால் வரக்கூடிய லாபம் கோர்ட்டுக்கு போய் வராது. வெட்டுக்கூத்தில் போய் நிற்கும். ஒரு பக்கம் நிரந்தர காயமாயிடும் இல்லையா? இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வருது நல்லது. அது சமரச தீர்வாக இருதரப்பும் பேசிக்கொண்டு அமையக்கூடிய தீர்வாக இருந்தால் அது இன்னமும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 2026 திமுகவுக்கு பாஜக எதிர்ப்புன்ற ஒரு ஆயுதம் மட்டும் போதுமா சார் இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு?
போதாதுங்க, அவங்க அப்படி அதை கொண்டு போக விரும்புகிறாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அதை அப்படி கொண்டு போக விரும்புகிறாங்க. தொடர்ந்து சிறுபான்மையின மக்களுக்கு தாங்கள் தான் காவலர்கள் என்பதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப என்னை பொறுத்தவரையும் மக்கள் இதில் ஏமாற மாட்டார்கள். இந்த 5 ஆண்டு கால சாதனைகள் வேதனைகள் தான் பேசப்படும் எல்லா தமிழ்நாட்டில், இந்தியா பூராவே. பிஜேபி எதிர்ப்பு என்பது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேணால் கை கொடுக்கலாம், அசம்பிளி எலெக்ஷனில் அது சத்தியமாக கை கொடுக்காது. இங்கே 5 வருஷத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அல்லது என்ன செய்ய தவறுனீங்க, உங்களுடைய நிறை குறைகள், உங்களுடைய சாதனைகள், உங்களால் வந்த வேதனைகள், இதை பேசி தான் ஓட்டு கேட்கணும். இந்த 2026 தேர்தலில் நீங்கள் அரசியல் படி பார்த்தீங்கன்னா இந்த சைடு திமுக கூட்டணி கட்சிகள் 4-5, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக தனிப்பெரும்பான்மை, இது தாவேகா இங்கிட்டு இருக்குது, பாஜக இங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு இருக்கிறது இருக்குது, இப்படிலாம் இருக்குது சார். திமுகவுக்கு வந்து இந்த கட்சியில் எதிர்க்க தன்னோட கூட்டணி கட்சிகள் மட்டும் போதுமா சார்? இல்லை, இப்போ இருக்க கூட்டணி வலுவாக இருந்ததுனாலே திமுகவுக்கு போதும். ஆனால் இப்போ இருக்க கூட்டணி வலுவாக இப்போ மக்கள் நல கூட்டணி உள்ள வருது. மற்ற 2 பேர் தேமுதிக அவங்க எல்லாரோடையும் பேசுகிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கியும் கிடையாது. ஒரு விஜய் பிரபாகரன் விருதுநகரில் வாங்கின ஓட்டை வச்சு அவங்க பிரேமலதா ஏதோ தேமுதிகவுக்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவர்கள் மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் சிக்கல் வந்து பாமக இப்போ அப்பா மகன் சண்டையில் 2ஆக உடையுது, அது சந்தேகமே இல்லை. தேர்தலுக்கு முன்னால் காம்ப்ரமைஸுக்கு இடமே இல்லை. அன்புமணி என்டிஏல தான் இருக்கார், அங்கே போயிடுவார். இப்போ ராமதாஸ் பேரையும் தூக்க சொல்லிட்டார், அன்புமணி மட்டும் வச்சுக்க ராமதாஸ் பேர். ஆமாம், அன்புமணி என்டிஏக்கு போயிடுவார். ராமதாஸ் எங்கே போக போகிறாரு? ராமதாஸை திமுகவுக்கு ஸ்டாலின் கூட்டு வந்தார்னா ஓட்டு வருமா அல்லது உடையுமா? இல்லை அன்புமணி ராமதாஸன் 2 பேருமே என்டிஏல இருக்க முடியுமா? ஏன்னா வந்து சிம்பிள் அவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ராமதாஸ் சொல்கிறாரு. மாம்பழம் வந்து அன்புமணிக்கு தான், ஆனால் அப்பா சொந்தம் கொண்டாடி பிரச்சனை. ஆனால் மாம்பழத்தை முடக்கிடுவான்ட்டான் எலெக்ஷன் கமிஷன். மாம்பழத்தை முடக்கிட்டானா முடிஞ்சு போச்சு கதை. அப்பா மகன் 2 பேரும் சுயேட்சையாக தான் நிற்கணும். இவங்களால் வந்து எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணிக்கு பலம் கிடையாது. நிச்சயமாக 4 முனை போட்டியில் அட்வான்டேஜ் திமுக தான், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். விஜய் என்டிஏக்கு போகாத வரையில் 4 முனை போட்டியில் என்டிஏ தனியாக, அதிமுக பாஜக சின்ன குட்டி கட்சிகள், இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் திமுக கூட்டணின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக திமுக தான் அட்வான்டேஜ். பல்வேறு அரசியல் கேள்விகள் பதில் தமிழுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார்.